பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மீனா ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீ யாரும்மா இங்கே வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் இந்த வீட்டோட மருமக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, ஏம்மா இந்த பொண்ணோட பேர் லிஸ்ட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மேடம் இந்த பொண்ணு பேர் மட்டும் இவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்க மாட்டாங்க மேடம், ஏன்னா அவங்கள பற்றின ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் என் குடும்பத்தை விட்டுட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம் மேடம், அவங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதான் இவங்க ஃபோன் பண்ணாங்களே உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க மேடம், அவங்க வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதை கேஸ் கொடுத்துருக்காங்களே, அது முதல்ல உண்மையா நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விசாரிக்கிறதுக்காக தான்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஏதோ சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ண வீடியோஸ்லாம் காட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை மட்டும் வச்சு இவங்க தான் குற்றவாளிங்கன்னு நீங்கள் எப்படி மேடம் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை இருந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? எதுக்காக இங்கே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க கல்யாணத்துக்கு 80 சவரன் நகை போட்டதா சொன்னாங்களே, எல்லாமே கவரிங் நகை அப்படின்ற மாதிரி ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இன்ஸ்பெக்டர் எல்லாம் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. நீ என்னம்மா சொல்கிற? ஆமாம் மேடம், அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இவங்க அடுக்கடுக்காக பொய்யவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.